வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது லைஃப் டிவைன் விரிவுரையிலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். அறிவு ஜடத்தை நிர்ணயிக்கிறது என்றாலும் இப்பொழுது ஜடத்திற்கு அடிமையாக இருக்கிறது. அறிவு ஜடத்தை ஏற்கலாம் என்றாலும் பெரும்பாலும் நம் உடம்பு சொல்வதை தான் நாம் கேட்கின்றோம். உடம்பிற்கு நாம் எஜமான் என்ற உணர்வு நமக்கு வருவதில்லை. பல வழிகளில் உடம்பு நம்மை நிர்ணயிப்பதை நாம் உணர்கின்றோம். அறிவு ஜடத்தை எப்படி நிர்ணயிக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் தவறாமல் வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் என்பது நமக்கு சாதகமாக சூழ்நிலையை உண்டு பண்ணுவதால் வரக்கூடியது. போலியாக இருந்தாலும் மருந்தை போல் பலன் தரக்கூடியது. 20 வருடங்களுக்கு முன்னால் குடலில் புற்றுநோய் கட்டியுள்ள ஒரு மனிதர். அவர் இறந்து விடுவார், இன்னும் 2-3 தினங்களில் இறந்து விடுவார் என்று டாக்டர் சொல்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருந்த அவர் குதிரைகளுக்கு வருகின்ற புற்றுநோய் குணப்படுத்த அதற்கென்று கொடுக்கப்படும் மருந்து, அதை அந்த நபர் டாக்டரிடம் சொல்கிறாரு. குதிரைக்கு குணமாக கேன்சருக்காக அவங்க குதிரைக்காக மருந்து கொடுக்குறாங்க. அந்த வெட்னரி டாக்டர் அதே மருந்து எனக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறாரு. டாக்டர் சரி இறக்கப் போகிறாரு, இன்னும் 1-2 நாள் தானே, அவரோட விருப்பப்படி செய்யலாம் என்று குதிரையின் புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்தை டாக்டரை இந்த புற்றுநோய் நோயாளிகளுக்கு கொடுக்குறார். இந்த நபருக்கு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியதில்லை என்று செய்தித்தாளில் படித்தார். அந்த கேன்சருக்கு குதிரைக்கு வரும் புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து குதிரையை குணப்படுத்துவதில்லை என்று செய்தித்தாளில் அந்த டாக்டர் படித்தார். ஆனாலும் இந்த நோயாளி கேட்டபடியால் அவர் தான் 2 நாள் இறக்கப் போகிறார், அவர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால் குதிரைக்கு கொடுக்கப்படும் புற்றுநோய்க்காக கொடுக்கப்படும் மருந்தை இவர் உடம்புல செலுத்துகிறார். 2 நாள் அந்த புற்றுநோய் உடைய அந்த நோயாளியின் உடம்பில் இருந்த அந்த புற்றுநோய் 2 கட்டிகளும் மறைந்து விட்டன. 2 கட்டிகள் மறைந்து நோயாளி உடல் தேடி வருவதை பார்த்தார். உடனே நோயாளி சொல்றாரு, திருப்பி எனக்கு இந்த மருந்தை 2 மடங்கா செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் என்ன செய்யறாரு, மறுபடியும் செலுத்துறாரு. நோயாளி பரிபூர்ணமாக குணமடைகிறாரு. அவர் உடம்பில் உள்ள புற்றுநோய்க்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. இதற்கு என்ன காரணம்? டாக்டர் உண்மையாக குதிரைக்கு கொடுத்த கேன்சருக்காக கொடுக்கப்படும் மருந்தை செலுத்தினாரா, இல்லை என்னதான் காரணம்? அதுதான் டாக்டர் சொல்கிறாரு, நான் உண்மையில் குதிரைக்கு செலுத்தும் அந்த மருந்தை நான் செலுத்தலை, அந்த நோயாளிக்கு இன்ஜெக்ஷனில் நான் தண்ணீர் கொஞ்சம் தான் செலுத்தினேன். அவர் உடம்புல தண்ணீர் எடுத்து உடம்புல செலுத்தினேன். 2வது முறையும் நான் அதை தான் செய்தேன். குதிரைக்கு கொடுக்கப்படும் அந்த மருந்தால் குதிரை குணமாகாது, கேன்சரும் போகாது என்பதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். இவர் 2 நாளில் இறந்து போவார். இந்த சக்தி என்ன சக்தி? அறிவின் நம்பிக்கைக்கு இத்தகைய சக்தி இருக்கிறதா என்று டாக்டருக்கே ஆச்சரியமா போயிடுது. இதில் என்ன ஒரு விஷயம் அடங்கி இருக்குன்ட்டு அன்பர்கள் அனைவருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. அந்த டாக்டர் சொல்கிறாரு, எப்படி வெறும் தண்ணி இன்ஜெக்ஷனில் ஏற்றி அந்த நோயாளிக்கு நான் கொடுக்குறேன், மறுபடியும் அதை தான் செய்கிறேன். ஆனால் நோயாளியோட உடம்பில் உள்ள கட்டிகள், கேன்சர் கட்டி முழுவதும் மறைவதற்கு எந்த விதமான சக்தி
அது என்ன சக்தி, அது எப்படி சாத்தியமாகும் என்று டாக்டருக்கு ஒரே குழப்பம். ஆனால் உண்மையிலே நம்பிக்கை என்ற சக்தி, அதுதான் உண்மை. அந்த நோயாளிக்கு குதிரைக்கு கொடுக்கப்படும் கேன்சர் மருந்தை நமக்கு செலுத்தினால் நம்பிக்கையாக நம்ம குணமடையலான்ட்டு அபரிமிதமான நம்பிக்கை அதிகப்படையாக அவர் வச்சிட்ருக்காரு. அந்த நம்பிக்கை அவர் உடம்பில் உள்ள புற்றுநோய் செல்களை முழுமையாக போக்கிற்று. அதாவது மனம் என்ன நினைக்கும் அதை தான் உடலும் செயல்படுத்தும். உடல் என்ன நினைக்கும் அதை தான் மனமும் செயல்படுத்தும். உடம்புக்கு வலிக்குதுன்னா மனம் சொல்லும் உடனே தைலத்தை தேய், தலை வலிக்குதுன்னா உடனே மாத்திரை போடு. அது மனசு தானே சொல்லுது. உடம்பு அந்த அறிகுறியை நமக்கு காண்பிக்கின்றது இல்லைங்களா? அது போல தான் இந்த நோயாளிக்கு நமக்கு குணமடைவோம் என்ற நம்பிக்கை விதைத்தது போல் செடியாக வளர்ந்து அவர் மனம் உடம்பு முழுவதும் அது மரமாக வளர்ந்து நிற்கின்றது. அந்த நம்பிக்கை அந்த நோயாளியை குணப்படுத்தியது என்று சொல்லப்படுகின்றது. ஜப்பான்ல உடம்பில் அரிப்பை உண்டு பண்ணக்கூடிய பாய்சன் என்ற செடியினால் இந்நோய்களில் ஒரு வகையில் சாதாரண ஒரு இலையை தடவி விட்டு அது பாய்சன் என்று சொன்னார்கள். மற்றொரு கையில் உண்மையான பாய்சன் இலையை வைத்து தடவி விட்டு இது சாதாரண இலை என்று சொன்னார்கள். 13 நோயாளியில 10 பேருக்கு சாதாரண இலையால் தடவப்பட்ட கையில் கொப்பளங்கள் வந்தன. 3 பேருக்கு தான் பாய்சனால் தடவப்பட்ட கைகள் கொப்பளங்கள் வந்தன. உடம்பின் மேல் அறிவின் பாதிப்பு என்பது இந்த அளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதாவது பாய்சன் இலையை வச்சுட்டு பாய்சன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாய்சன் இல்லாத இலையை வச்சு பாய்சன் சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க ஒரு 13 நோயாளிக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதில்லை. பாய்சன் இல்லைன்னு சொல்லி பாய்சன் இருக்குன்ட்டு சொல்லி பாய்சன் இல்லாத இலையை வச்சுருக்காங்க. அவங்க கையில் பார்த்திங்கன்னா கொப்பளங்கள் வந்திருக்கு. என்ன காரணம்? அவங்களுக்கு பாய்சன் வச்சிட்டாங்க. நம்ம கையில், இந்த கையில் பாய்சன் இருக்குது, நமக்கு கொப்பளங்கள் வருகின்றன, நாம் கை பாதிக்கின்றன, அந்த ஒரு நினைவுகள் நிச்சயமாக அது நடந்துடுது. இந்த கையில் பாய்சன் இல்லாத பாய்சன் வச்சிருக்காங்க, ஆனால் இந்த கையில் பாய்சன் இல்லை என்று அறிவுறுத்தப்பட்டதனால் அவங்க எண்ணங்கள் இது பாய்சன் இல்லை நம்மளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அது பார்த்திங்கன்னா அவங்க மனசில் உள்ள எண்ணங்கள் அதன்படியே பலித்தது என்பதுதான் ஜப்பானியர் குறிப்பிடுறாங்க. அந்த ஒரு சக்தி மனதிற்கும் உடலுக்கும் உண்டு. ஒரு நோயாளியை ஸ்ரீ அன்னை பார்க்க செல்கிறாங்க. அவங்களோட அன்பரோட சாதகருடன் செல்கிறாங்க. அந்த நோயாளி பிழைப்பது ரொம்ப கஷ்டம் என்று டாக்டர் சொல்கிறாங்க. அதற்கு ஸ்ரீ அன்னை அந்த அன்பரிடம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பிழைக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்குறியான்ட்டு. நான் கண்டிப்பாக கேட்குறேன், எங்கள் அப்பா உயிரோடு எழுந்திரிச்சு வந்தால் போதும்ன்ட்டு. அவங்க அப்பாவை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க அப்பா எந்தவித நினைவுகளும் உணர்வுகளும் இன்றி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்க மகனிடம் ஸ்ரீ அன்னை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மகன் அப்பா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் படுத்துட்ருக்கீங்க, வாங்க வீடு கட்டுற வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் வீடு கட்டணும் இல்லை என்று சொல்கிறாங்க. முதல்ல கூப்பிட்டு பார்க்கும்போது எழுந்திருக்காத தந்தை வீடு கட்ட வேண்டும் என்று மகன் சொன்னதும் கண்ணை திறந்து ஒரு முனங்கல் சத்தத்தை கொடுத்தார். நெடுநாட்களாக அவருக்கு வீடு கட்டணும்னு ஆசை. ஆனால் அந்த வீடு கட்டுற அவருடைய விருப்பம் நிறைவேறவில்லை. அதற்குள் வயது காரணமாக உடம்பு முடியாமல் போயினது, ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. ஆனால் அவருடைய நினைவு, அந்த அறிவு அவர்கிட்ட அப்படியே வீடு கட்டணும், நம்ம ஒரு சொந்த வீடு அமைக்கணுன்ற நினைவு அந்த அறிவுக்குள் எட்டிக்கொண்டே இருந்தது. அதனால்தான் படுத்த படிக்கையாக இருந்தால் கூட மகன் சொன்னதும் அறிவில் எட்டி அறிவு உடம்புக்கு தகவல் சொல்கின்றது. நீ எழுந்துரு படுத்துக்கிட்டு இருக்கேன்
வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு பண்ணது அப்படியே வந்து அது சொல்லுது. அவங்க அப்பாவுக்கு கை கால் அசைவு வந்து அவர் வந்து முனங்கள் கொடுக்கிறார், குரல் கொடுக்கிறார், பதில் சொல்கிறார். நெடுநாட்களாக கட்ட விரும்பிய வீடு, அதை கட்டுவதற்கு உங்கள் மகன் கடன் தர முன் வந்துள்ளார், மேற்கொண்டு சம்பாதிக்க முன் வந்துள்ளார். நீங்கள் விரும்பினால் ஒரே வருடத்தில் வீடு கட்டி முடித்து விடலாம் என்று அன்பர் பதிலளித்தார். தகப்பனார் என்ன செஞ்சாங்க, அதாவது தன் மகன் வந்து தனக்கு வீடு கட்டுறதுக்கு உதவியாக இருக்கிறாங்க, தன் மகன் உதவியோட நம்ம வீடு கட்டி முடிக்கலாம் என்று அந்த அறிவு உடம்புக்கு தகவல் சொல்கின்றது, உடம்பு அசைவு கொடுக்கின்றது. இதுதான் சக்தி என்று சொல்லப்படுகின்றது. அவங்க அப்பா மெல்ல மெல்ல வந்து எழுந்திருக்கிற கூடிய சூழ்நிலையை அவருக்கு வந்து அந்த சக்தி கொடுக்கின்றது. மன உறுதியும் அறிவும், உடலும் மன அறிவும் சேர்ந்து ஒன்றிணைந்து அந்த சக்தியை அவங்க அப்பாவுக்கு கொடுக்குது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம் மனமும் உடம்பும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நம் எண்ணங்கள், அந்த நம்பிக்கைகள், நிச்சயமா நம்பிக்கை என்ற விதை விதைத்தான் அது செடி மரமாகி மரமா ஆகக்கூடிய சக்தி வந்து அதற்குண்டு, நம்பிக்கைக்கு. இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.